ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ அதுக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு உங்கள் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களோட அடுத்த அட்டெம்ப்ட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறையா ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா நான் சொல்லியிருப்பேன். பார்க்கலாம் இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியரான கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருப்பாங்க. ஒன்று ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் எழுதி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன், இவ்வளோ கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதாவது கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, வருமா வராதா, நம்ம கட் ஆஃப்குள்ளே வருவோமா அப்படின்ற மாதிரி டைப் 2 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ டைப் 1, அதாவது கிளாரிட்டியோடு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணுன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிளானும் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறாத மாதிரி டெய்லியும் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை படிங்க. கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா நோட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம நோட்ஸ் படிக்கலாமா இல்லை இன்ஸ்டியூட் நோட்ஸ் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட நோட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட நோட்ஸை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸு, ஏதாவது ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் அதை மட்டும் படிங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு புது நோட்ஸோ மெட்டீரியலோ பார்க்குற உங்களுக்கு எப்படி தோணும்னா, ஓகே இந்த மெட்டீரியல் நம்ம நோட்ஸை விட நல்லா இருக்கே, பெட்டராக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். உங்கள் நோட்ஸ் பெட்டராக இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த தாட் கண்டிப்பாக எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வரும். அந்த தாட்டை வரதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் நோட்ஸ் தான் பெஸ்ட் நோட்ஸ், பெஸ்ட் புக் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ அதனால் டெஸ்ட் சீரீஸில் மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா நம்ம நோட்ஸை தவிர்த்து இருந்தால் மட்டும் அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ரீட் பண்ணாதீங்க. அது மட்டும் என்னென்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் மெட்டீரியலை படித்தா தான் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. உங்களோட நோட்ஸை நீங்கள் நம்பினீங்கன்னா, அதை நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. இல்லை டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்ஸை வச்சு படிங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது கான்செப்ட்ஸ் கொடுத்துருந்தா அதை மட்டும் உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் கூட நீங்களும் இதை சேர்த்து நீங்கள் தனியாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மாடல் டெஸ்ட்டுன்னு கொடுத்து ரிவிஷன்ஸ் கடைசியில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்பப்போ வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதின டெஸ்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரிவிஷன் டெய்லி ரிவிஷனும் இருக்கணும், வீக்லி ரிவிஷனும் இருக்கணும். அந்த கடைசியில் அந்த மாடல் டெஸ்ட் அப்போ மட்டும் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரிவிஷன் ஃப்ரம் டே 1லேருந்தே உங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும்னு ஒரு கிளாரிட்டியோடு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு மஸ்ட் டூ லிஸ்ட்டு, டு டூ லிஸ்ட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட், அதாவது நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்ற ஒரு ஐடியா இல்லை, ஆனால் கிளியர் பண்ணிட்டீங்க. அட் த சேம் டைம் உங்ககிட்ட நோட்ஸ் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா சிம்பிள், ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் மேலே நம்பிக்கை இருக்கோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற எல்லா டெஸ்ட்டையும் அண்ட் மெட்டீரியல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னு லோவாக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க கொடுக்குற மெட்டீரியலை அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை டாப் டு பாட்டம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு
நம்ம கொஞ்ச நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படிப்போம். அந்த இன்ஸ்டியூட் மேலே வந்து ஓகே இது செட் ஆகுமா, இது நிஜமாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு தாட்ஸும் நிறைய டைம் வரும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து டெஸ்ட்டும் எழுதாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம புதுசாக வந்து அப்போ உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ தனியாக டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் பண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் என்ன கொடுக்குறாங்களோ, என்ன ஒரு ரொட்டீன் ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ அதை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ கிளியரான கேண்டிடேட்ஸ் அவங்க நோட்ஸ் தான் படிக்கிறாங்களே, நம்ம வந்து இன்ஸ்டியூட் நோட் படிக்கிறோமே, செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. எந்த நோட்ஸ் படித்தாலும் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக எழுதி உங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறீங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எவாலுவேட்டருக்கு நீங்கள் இவ்வளோ நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ பெஸ்ட்டாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து படித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நீங்கள் எழுதுகிற ஆன்சரை தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இருக்கிற மெட்டீரியலை வச்சு உங்களோட ஆன்சரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மாடிஃபை பண்ணி நல்ல ஒரு ஸ்மார்ட்டான வேலை வந்து எழுதுறீங்க அப்படிங்கிறது அவங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அதனால் கம்மியான மெட்டீரியல் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டை வச்சு எப்படி ஒரு பெட்டரான ஆன்சரை எழுதலாம் அப்படிங்கிற உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்டேயுமே வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் தான் வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ அதனால் வந்து டைப் 2 கேண்டிடேட்ஸ் வந்து டைப் 1 கேண்டிடேட்ஸை பார்த்து நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே யூனிக். ஸோ அதனால் வந்து உங்களோட காம்படிஷன் வந்து உங்களோட ப்ரீவியஸ் டெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு காம்படிஷன். போன டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டில் இப்போ நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ராங்காக வந்து ஆன்சர்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் கான்செப்ட் கிளாரிட்டி, உங்கள் கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கிறதுலே உங்களுக்கு தப்பு இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து நல்லா படிச்சிருப்பீங்க, கான்செப்ட் கிளாரிட்டியெலாம் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸும் ரிவிஷனும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இது 3 தான் மேஜர் மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கும். இல்லைனா உங்களோட பிளானிங், அதாவது எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் போடாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வர குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸில் எழுதி வைங்க. ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் இதெல்லாம் மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கையால் எழுதுங்க. மைண்டில் யோசிக்காதீங்க. ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்து எழுதுனா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ண டிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸை வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக குரூப் 2ல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் படிச்சிருக்க வரைக்கும் போதுமானது. இனிமேல் ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக படிக்காதீங்க. ஏன்னா வந்து மைண்ட் செட் தான். நீங்கள் வந்து நல்லா படிக்கலைனாலும் எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சாலிடான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வந்து இப்போ மேஜராக வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகிறப்ப ஒரு கிளியர்ட் கேண்டிடேட்ஸ் எழுதுவாங்க. அட் த சேம் டைம் நிறைய பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் எழுதுவாங்க அந்த எக்ஸாமை. ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, ஒரு கிளியர்ட் கேண்டிடேட் ஆல்ரெடி குரூப் 2ல் இருக்கவங்க கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து குரூப் 1 எழுத வருவாங்க. இல்லை குரூப் 2ல் இருக்கவங்களே வந்து குரூப் 2 மறுபடியும் எழுத வருவாங்க. ஸோ இவங்கள பார்த்து நம்ம வந்து ஐயோ இவங்க வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸு, நம்ம வந்து எழுதுகிறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோமா இப்படின்ற டவுட் இருக்கும். ஆனால் அவங்க கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸை பார்த்து அவங்களுக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸை பார்த்து ரிப்பீட்டர்ஸ்க்கு பயம் இருக்கும், ரிப்பீட்டர்ஸை பார்த்து பிகினர்ஸ்கிட்ட பயம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸை பார்த்தும் ஒரு பயம் இருக்கும்.
அதனால் வந்து பயங்கிறது காமன். அதனால் யாரை பார்த்தும் நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண தேவையில்ல. ஓகே இவங்க நல்ல பெஸ்ட்டு ஆல்ரெடி சர்வீஸில் இருக்காங்க, அதனால் இவங்க பெஸ்ட் கேண்டிடேட், அதனால் நம்ம கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதே டைம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம், நம்ம ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கோம், அதனால் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் நம்மளுக்கு கூட இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஹம்பிளாக மிடில் பாத்தில் இருங்க. அப்போ தான் இந்த எக்ஸாமை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கேரண்டி. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.